ஜெஃப்னாபுடி நேர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு தெரியும், இந்த தையிட்டி பிரச்சனை வந்து கனகாலமாக பேசப்படுற பிரச்சனையாக இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டும் முகமாக காணி உரிமையாளர்களுக்கு அவர்களுடைய சொந்த காணிகளை அளவிடுவதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. என்றாலும் அது தவிர்க்க முடியாத நிலைமை காரணமாக, அதாவது காணி உரிமையாளர்களுடைய குழப்பம் காரணமாக கைவிடப்பட்டிருக்கு. எப்படியான குழப்பம்னு சொன்னால், கடந்த முறை காணி அளவீடு பிக்குவால் குழப்பப்பட்டிருந்தது. இன்றைய தினம் நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது, காணி உரிமையாளர்களே திட்டமிட்டு அந்த அளவீடுகளை குழப்பியிருந்தார்கள். அதாவது ஆரம்பத்தில் அந்த காணி உரிமையாளர்களுடைய பெயர் விபரங்கள் போலீஸாரிடம் வழங்கப்பட்டு விகாரையின் வாசலில், அதாவது வந்து அந்த வீதியின் ஆரம்பத்திலேயே போலீஸார் காணி உரிமையாளர்களை மட்டுமே உள்ளே விடுவதற்காக அந்த அடையாள அட்டைகள் பார்க்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டு உள்ளே அனுப்புகின்ற ஒரு நடைமுறை காணப்பட்டிருந்தது. அது உண்மையில் ஒரு சிறந்த முறை. ஏனெனில் அப்படி செய்யாவிட்டால் சாதாரண இந்த கட்சிகளை சார்ந்தவர்கள் இவர்கள் என்று சாதாரண பொதுமக்கள் உள்ளே சென்று குழப்பம் ஏற்படுத்தக்கூடும் என்பதற்காக அந்த நடைமுறை கையாளப்பட்டிருந்தது. அது உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். என்றாலும் அதற்குள் குளறுபடி ஏற்படுத்தினார்கள் ஒரு சிலர். அதில் நிறைய காணி உரிமையாளர்கள் உள்ளே போக ஆசைப்பட்டாலும் ஒரு சிலருடைய அழுத்தம் காரணமாக அவர்கள் வெளியே நின்று போலீஸாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர். பிறகு ஒரு உடன்பாட்டுக்கு வந்து உள்ளே சென்றார்கள். அடையாள அட்டை இலக்கங்களை பதிவு செய்து உள்ளே சென்றார்கள். அதன் பின்பு உள்ளே சென்று வீண் வாக்குவாதங்கள் ஈடுபட்டனர். குறிப்பாக தங்களுடைய காணிகளை மக்களிடம் வழங்குவதற்காகத்தான் இதை அளக்கின்றோம் என கடிதம் தருமாறு கோரியிருந்தார்கள். அதற்கும் அரசு அதிகாரிகள் மறுத்த இடத்தில் மீண்டும் ஒரு மாதிரியாக கடிதத்தை வழங்கியிருந்தார்கள். எனினும் அந்த கடிதம் ஒரு வெள்ளைத்தாளில் எழுதப்பட்டு அவர்கள் அனைவரும், குறிப்பாக நில அளவை திணைக்களம், பௌத்த சாசன அமைச்சர், அவர் என்று ஒரு 7-8 அதிகாரிகளுடைய கையொப்பத்துடன் அந்த கடிதம் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட அதனை ஏற்க மறுத்தார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன காரணம், கடித தலைப்பில் எழுதப்படவில்லை என்று. என்ன பேரும் கூட இவ்வாறாக ஒரு உப்பு சப்பில்லாத ஒரு காரணத்தை கூறி இன்றைய காணி அளவீட்டினை காணி உரிமையாளர்கள் தடுத்திருந்தனர் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது தொடர்பான முழுமையான காணொலியில் தான் இந்த காணொலி இணைக்கப்போதன். குறிப்பாக அங்கு நடந்த வாக்குவாதங்கள், அரசு அதிபரின் பதில், காணி உரிமையாளர்கள் அதுக்கு சொன்ன விளக்கம் என இவ்வாறாக இன்றைய நடந்த முழுமையான விடயங்களை வெளிப்படுத்துவதாக இந்த காணொலி அமையும். எனவே பார்வையாளர்கள் இதன் மூலமாக உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோளாகும். சும்மா ஒரு ஆக்களை வச்சு பே காட்டுறாங்களா, பே காட்டி பண்ணிக்கிறீங்க. පික්කෝ පික්කනට අයිසියට කොට බලමු ආමතුරුට කිය අහන්නකෝ අයිඩි තියෙනවද කියලා අයිඩි දාලාද ඇතුළේ ඉන්නේ කියලා අහන්නකෝ ආමතුරු කතා කරලා කියන්න අපිට ඇවිල්ලා ඉන්න ක්වෙස්චන් කරලා එන කොම්බිඩි කියවන්නගෙන මේ අංග අලක වන්න දැන් මේ කන්නේ ಲ್ಯಾಂಡ್ ಕಟ್ಟಿದ ಮೈನಿ ಓಕೆ ಹರಿ 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 ನಾನು ಯಾರು ನಮಗೆ मैं वीडियो मर्दागन हरी दागन यार वाइस क्या ओके पटेंट पटे तावने पटेंट ये कुमार इला इला
නෝන තමන්නේ නෝන හරි අම්ම හරි හරි මෙයා බාස් කරන්න අන්තිම තියෙනවා බී බාස් කරන්න ඔව් තව රස රජින තව රස රජිද හරි ආරම පත්මනාද පළවෙනි තියෙනවා පත්මනාද ආරම පත්මනාද ගාමේ මාතේ දාන්න විදියට ලස්සනට යනවා පුතුරේ රයිට් මෙයා පුතුරේ සිවා කුමාර சரியா ரைட் இன்றைய தினம் இந்த தையிட்டி விகாரை அமைந்துள்ள பொதுமக்களின் காணிகளை பொதுமக்களுக்கு கையளிப்பதற்காக நாங்கள் இன்று அவர்களுக்குரிய காணிகளை அடையாளம் செய்து அளந்து அவர்களுக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்காக இன்று காலை 8 மணியிலிருந்து அரசு அதிகாரிகள் அரசு அதிபர் மற்றும் தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் உட்பட கொழும்பிலிருந்து வந்திருந்த நில அளவை திணைக்கள அதிகாரிகள் மற்ற தொல்லியல் பொருள் திணைக்கள அதிகாரிகள் அனைவருமே இன்று வந்திருந்தோம். ஏனெனில் இந்த விகாரையானது எங்களுக்கு தெரியாத காலத்தில் எமது அரசாங்கத்துக்கு முன்பாகவே இந்த விகாரை அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் நாங்கள் இந்த விகாரை பொதுமக்களுக்கு சொந்தமான காணியிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பிட்டதன் பேரில் அந்த காணிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக இன்றைய தினம் நாங்கள் ஒரு முயற்சியை எடுத்திருந்தோம். ஆனால் அந்த முயற்சிக்கு காணி உரிமையாளர்கள் பல்வேறு அழுத்தங்களை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். முதலில் கடிதங்கள்லாம் கேட்டார்கள். நாங்கள் இந்த கடிதங்கள் எல்லாத்தையும் அவர்கள் கேட்ட மாதிரியே எழுதியெல்லாம் கொடுத்திருந்தோம். அதுக்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள் அதெல்லாம் லெட்டர் ஹெட்டில் தர வேண்டும் என்றார்கள். எங்கள் மீது நம்பிக்கை இல்லை என்றார்கள். நாங்கள் எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்காகத்தான் நாங்கள் போராடி எல்லா அதிகாரிகளோடும் கதைத்து உள்ளுக்கு இருந்த பௌத்த துறவிகளோடும் இதை பற்றி கதைத்து நாங்கள் ஒரு முடிவுக்கு அளக்க தொடங்கும் பொழுது கடிதத்தை தங்களுக்கு தர வேண்டிய அந்த கடிதத்தை உங்களுக்கு அந்த கடிதத்தின் கொப்பியும் நாங்கள் உங்களுக்கு தாரோம், நீங்கள் அதை பார்வையிடலாம். அவர் சொல்கிறார் அதை தாங்கள் லெட்டர் ஹெட்டில் போட்டு தந்தால் தான் தாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த முயற்சி இன்றைக்கு எங்களுக்கு இதாவது தோல்வி ஆயிட்டது. ஏனென்றால் அந்த காணி உரிமையாளர்களின் ஒத்துழைப்பு இன்மையால் இந்த முயற்சி இன்றைய தோல்வியாகிவிட்டது. எனவே இது தொடர்பில் நாங்கள் இனி அடுத்த நடவடிக்கை தான் போகணும். இனி பொதுமக்கள் அவை தான் காணி உரிமையாளர்கள் இனி அடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்கு. எங்களுக்கு வழங்கப்பட்ட தகவல்கள் பூரணமாக இல்லை. தகவலுக்கு மீறி இதுக்குள்ள காணிக்காரரை விட தகவலுக்கு மீறி சில நிறுவனங்களும் சில நபர்களும் நின்றது எங்களை குழப்பத்துக்குள்ள உள்ளாக்கினது. 2 தரப்புமே ஒரு விதத்தில் ஒரு இணக்கத்துக்கு போனால் தான் இந்த விடயத்தில் ஒரு முடிவுக்கு வரலாம் என்ற நிலை இருக்கிற நிலையில் நீங்கள் இதில் பின்னிக்கிறதுக்கு வேறு ஏதாவது காரணம் ஒரு எழுத்து மூல உத்தரவாதம் தராமல் அதை எதுவும் செய்யலாம் சட்ட ரீதியாக. எங்களுக்கு மேலதிகமான எதையும் நம்பிக்கை இல்லை. எழுத்துமுறமான இது இல்லாமல் நாங்கள் எதையும் நம்பக்கூடாது. அரசு கட்டமைப்புகளை நீங்கள் இப்படி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுடைய அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தை நாடி இதுக்குரிய உங்களோட காணி தான் இதுக்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு நடவடிக்கை இருக்கு. வழக்கு தாக்கல் செய்கிற என்றால் நீங்கள் உங்களை எல்லாருக்கும் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். கட்டிடம் சரியா ஜாட்டா இருக்குதோ அவர் தான் வழக்கு தாக்கல் செய்யலாம். 17 உரிமையாளர்கள் கட்டிடம் அல்லாத காணி இருக்கிற உரிமையாளர்கள் என்ன வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு பின்னாடி ஜாட்ட காணிக்கை இருக்காண்டு அளவீடு செய்தால் தான் தெரியும். சரியா, நாங்கள் சட்டத்திறனிகளை அணுகின பொழுது ஜாட்ட காணிக்கை இருக்காண்டு அளவீடு செய்தால் தான் தெரியும். இதுக்கு முதலாவதாக வழக்கு போட வேண்டியது அனுமதியற்ற கட்டிடத்துக்காக பிரதேச சபை ஏகமனதாக தீர்மானம் எடுத்தும் இந்த நிமிஷம் பெற ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டாச்சு. பிரதேச சபை செயலாளர் அந்த வழக்கை போட்டிருக்கணும். இன்று வரை அந்த வழக்கு போடப்படையில. அந்த கட்டமைப்பு நீங்க நம்பிக்கை இல்லை இழுவறின்னு சொல்றீங்க. நீங்களா தனிநபர் வழக்கு போடுறது வழக்கு போட்டால் நாங்கள் தொடர்ச்சியாக இதில் வேற இல்லாத உண்டு. வழக்கு போட்டால் நாங்கள் இதில் வரக்கூடாது, குழப்பக்கூடாது. இது அரச இயந்திரமும் இப்போ எப்படி இது உலகாலம் பாதுகாக்கப்படுற அந்த இயந்திரம் இதை மறைமுகமாக இன்னும் கட்டிடங்களை வளர்த்து கொண்டு போகும். இந்த பிரச்சனைக்கான தீர்வா நீங்கள் என்னத்துக்கு கருதுறீங்க? தீர்வு இந்த அரசாங்கம் கொடுக்கும். நாங்கள் இப்போவும் சொல்கிறோம், சட்டத்தின் ஆட்சி என்று தான் இந்த அரசாங்கம் வந்தது. சுயாதீன நீதித்துறை என்று வந்தது. இப்போ ஜனாதிபதிக்கு தெரியும் படிவான். ஒரு முறை ஜனாதிபதி சந்தேகத்தை எழுப்பினவர் போராடுறார் மக்களுக்கு இருக்காண்டு. இப்போ அதையே எல்லாம் தெளிவாக சொல்லி இருக்கணும். கொழும்புல இருந்து காணியாளர் இங்கே எங்கட காணி உறுதிகளை கச்சேரியில் செக் பண்ணி மக்கள்கிட்ட காணி என்று ஒத்துக்கொண்டுட்டு நம்ம ஒத்துக்கொண்டு போயிருக்கணுமா. அப்போ அரசாங்கம் கட்டாயம் இதுக்கு ஒரு தீர்வெடுக்கத்தானே வேணும். மக்களின் காணி மக்களுக்கு நேற்று வர ஒவ்வொரு இதிலையும் சொல்லுகிற ஜனாதிபதியும் அந்த அமைச்சரவையும் எங்களுக்கு நாங்கள் கொழும்பில் சென்ற போது புத்த சாசன அமைச்சர் தெளிவாக இந்த யாரை பதியப்பட இல்லை, எல்லாம் செக் பண்ணி சொன்னவர். இந்த யாரை பதியப்பட இல்லை, காணி உங்களுடைய என்று நிரூபிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த காணிகள் கிடைக்குமென்று தெளிவாக சொன்னவர். அந்த புத்த சாசன அமைச்சரும் அவரை நாங்கள் நம்புகிறோம்.
அன்றைக்கு அதை அடிப்படையில் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் நம்பிக்கை இருக்குது. அவரை மாதிரி ஒரு குழுவில் உறுப்பினர் நிச்சயமாக அவர் தீர்வை கொடுப்பினா எழுத்து மூலம் கொடுக்க இல்லைன்றது என்னதுக்கு நான் கட்டாயம் அங்கே கேட்கப்படும். நீங்கள் தானே வந்த நீங்கள் எழுத்து மூலம் பண்ணுறது கேட்கப்படணும். ஒரு அமைச்சரவை அந்த குழு பெருமதியான குழு வந்தால் அது கேட்கப்பட்டு அவர் கேட்டு நியாயமான இதை கொடுக்கட்டுக்கும் தீர்வு கொடுக்கணும். மக்களுக்கு தீர்வு கொடுக்காட்டி அரசாங்கம் இந்த அரசாங்கம் கொடுத்து கொண்டு வருது என்று நம்புகிறோம். கொடுக்காட்டி அதுக்குரியது எல்லாம் நடக்கும். என்னுடைய தனியாருடைய காணிகளை அளவீடு செய்வதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அப்பொழுது காணி உரிமையாளர்களால் காணி உரிமையாளருக்கு வழங்குவதென ஒரு சொற்பதம் இருக்க வேண்டும் என கேட்டபோது அந்த சொற்பதத்தை உள்ளடக்கி கமிட்டியில் 7 பேரும் உள்ளடக்கியதாக கையெழுத்துகள் வைக்கப்பட்டு அந்த கடிதங்கள் வழங்கப்பட்டிருந்தன. ஆனாலும் அது லெட்டேரில் வேண்டும் என கூறப்பட்டதன் காரணமாக ஒரு திணைக்களத்தினுடைய லெட்டேரில் பல்வேறுபட்ட ஆட்கள் கையெழுத்து வைக்க முடியும். அந்த திணைக்கள தலைவர் தான் கையெழுத்து வைக்க முடியும், இல்லை அந்த திணைக்களத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் கையெழுத்து வைக்க முடியும். இவ்வாறான சிறு பிள்ளைத்தனமான செயற்பாடுகள் மூலம் இன்றைய அளவீடுகளை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் இருந்திருந்தால் இந்த நில அளவீடுகளை ஒத்துழைத்திருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் எங்களுடைய பிரதேச சபையின் எல்லையிலிருந்து காட்டப்பட வேண்டும் என்று கேட்டதற்காக எங்களுடைய பவானி வீதியான எல்லை காட்டப்பட்டும் அந்த வீதியினுடைய எல்லைப்புறத்தில் உள்ள ஒரு காணியினுடைய உரிமையாளரும் தன்னுடைய காணியை காட்டியிருந்தார். ஆனால் இந்த பிரச்சனை நீண்ட காலமாக இழுத்துச் செல்வதன் மூலம் மக்களுடைய காணிகளை விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற நிலைமை தான் அவகாரமான ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இனி அடுத்த கட்ட நடவடிக்கை எவ்வாறு செய்வது என்பதை சிந்திக்க வேண்டிய தேவைப்பாடு எழுந்துள்ளது. என்னென்றால் இது நான் நினைக்கிறது இன்னொரு அரசியல் கட்சிகளின் அழுத்தங்கள் இவர்கள் மீது பிரயோகிக்கப்படுகின்றன. குறிப்பாக இன்றைக்கு இந்த காணி அளவீடு செய்ய வேண்டும் என அளவீடு செய்ய வேண்டாம் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு கடிதத்தை அனுப்பியதன் மூலம் ஆரம்பத்திலிருந்து காணி அளவீடுகளுக்கு இவர்கள் சரியாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு சகல உத்தியோகத்தர்களும் இதை செய்து ஒரு வழங்குவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் இதற்கு அந்த காணி உரிமையாளர் அரவாசிக்கு மேற்பட்டோர் விருப்பம் இருந்தாலும் ஒன்றிணைந்து தாங்கள் இருக்க வேண்டும் என்ற அந்த தேவைப்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் அந்த செயற்பாட்டுக்கு இடம் கொடுக்காமல் சென்றிருக்கின்றார்கள். ஒரு மனவருத்தத்தக்க செயல், ஒரு விடுவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தும் அதை விடுவிக்க முடியாமல் போனது. கொழும்பில் புத்த சாசன அமைச்சிலே நடைபெற்ற கலந்துரையாடலின் பிரகாரம் புத்த சாசன அமைச்சினுடைய செயலாளருடைய எழுத்து மூல அறிவுறுத்தலின் பிரகாரம் இன்றைய தினம் கொழும்பிலிருந்து புத்த சாச அமைச்சினுடைய அதிகாரிகள், நில அளவை திணைக்களத்தினுடைய உத்தியோகத்தர்கள் உட்பட யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய உத்தியோகத்தர்கள் சகிதம் நாங்கள் இன்று இந்த காணி அளவீட்டு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தோம். அந்த வகையிலே காணி உரிமையாளர்கள் 42 பேர் ஏற்கனவே இந்த பிரதேச செயலாளர் மூலம் பதிவு செய்திருந்தார்கள். தங்களுடைய காணியை அடையாளப்படுத்துவதற்காக அனுமதிக்குமாறு அந்த அனுமதிக்கப்பட்ட 42 பேரையும் நாங்கள் உள்ளே எடுத்து அவர்களை இந்த காணி அளப்பதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்த போது அவர்கள் ஒவ்வொரு விதமான கோரிக்கைகளை வைத்தார்கள். முதலிலே நில அளவை திணைக்களத்தினுடைய கொழும்பு அதிகாரிகள் வந்திருந்தார்கள். அவர்களிடமிருந்து கொழும்பிலிருந்து வந்த சிங்கள உத்தியோகத்தர்களை அளக்க வேண்டிய தேவையில்லை, தமிழ் உத்தியோகத்தர்களை கொண்டு அளவுங்கள் என்று கூறினார்கள். அதற்கும் நில அளவை திணைக்களத்தினர் சம்மதம் தெரிவித்தார்கள். அதன் பின்னர் இது சம்பந்தமாக அவர்கள் ஒரு கடிதத்தை தந்து அதிலே எங்களை ஒப்பமிட்டு தருமாறு அரசாங்க அதிபருக்கு முன்னிட்ட கடிதத்தை தந்திருந்தார்கள். அதிலே பல்வேறுபட்ட நிபந்தனைகளை, பொருத்தமற்ற நிபந்தனைகளை கூட விதித்திருந்தால். ஆகவே நாங்கள் சொன்னோம், நாங்கள் இந்த காணிகளை, மக்களுடைய காணிகளை மக்களுக்கு வழங்கக்கூடிய நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் உங்களுக்கு இந்த காணி அளக்கின்ற விடயம் தொடர்பாக நாங்கள் உங்களுக்கு கடிதத்தை தருகின்றோம் என்று சொல்லி நாங்கள் உத்தியோகபூர்வமான கடிதத்தை, அதில் அந்த குழுவை சேர்ந்த 6 உறுப்பினர்கள் என்று இந்த அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், அதேபோல் புத்தசாச அமைச்சினுடைய அதிகாரிகள் மற்றும் ஒனூர் சேர்மன் உட்பட அதிகாரிகள் கையொப்பமிட்டு நாங்கள் அந்த கடிதத்தை வழங்கிய போது அந்த கடிதத்திலே எந்த விதமான ஒரு லெட்டர் ஹெட்லே, கடித தலைப்பிலே அந்த கடிதத்தை வழங்குமாறு கூறியிருந்தார்கள். நாங்கள் சொன்னோம் 6 அதிகாரிகளும் வேறு திணைக்களத்தை சேர்ந்த நாங்கள். ஆகவே தெல்லிப்பளை பிரதேச செயலாளருடைய லெட்டர் ஹெட்டிலே நாங்கள் அந்த கடிதங்களை வழங்க முடியாது என்று இறுதியாக நாங்கள் தெல்லிப்பளை பிரதேச செயலாளருடைய பதவி முத்திரையோடு அவருடைய கையொப்பத்தை இறுதியாக இட்டு நாங்கள் அந்த கடிதத்தை வழங்கின போது அவர்கள் ஒரு சிறிய விடயத்திற்காக, ஒரு கடித தலைப்பிலே இந்த கடிதம் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு காரணத்திற்காக அவர்கள் நாங்கள் அளக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். நாங்கள் காலை 8 மணிக்கு இந்த பிரதேசத்திற்கு நாங்கள் எல்லோருமே வந்தோம் இந்த பொதுமக்களுக்குரிய காணிகளை அளவீடு செய்வதற்காக. ஆனால் அவர்களுடைய இத்தகைய நடவடிக்கை உண்மையிலே இந்த காணி அளவீடு தொடர்பான ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பதற்குரிய நடவடிக்கையை எங்களால் எடுக்காமல் முடியவில்லை. ஏன்னா நாங்கள் கொழும்பில் நடைபெற்ற கூட்டங்களிலே இந்த காணிகளை அளக்கின்ற போது இந்த காணிக்குரியவர்களும் சமூகம் அளிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்ததன் அடிப்படையிலே அமைச்சு அல்லது அந்த குழுவினர் இந்த காணியிலே இந்த பொதுமக்களையும் அளப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு எழுத்து மூலமான அறிவுறுத்தலை நாங்கள் வழங்கியிருந்தோம். ஆகவே இன்று உண்மையிலே கொழும்பிலிருந்து வந்த அதிகாரிகள் நாங்கள் எல்லோருமே காத்திருந்து எந்த விதமான முடிவும் அவர்களாலே அந்த சொல்லப்பட்ட விடயம்
ஒரு பொருத்தமான காரணத்தை கேட்டிருந்தால் உண்மையிலே நாங்கள் அதிலே நியாயபூர்வம் இருந்தால் நாங்கள் கேட்டுக்கலாம். ஒரு கடித தலைப்பிலே கடிதங்கள் தரப்படவில்லை அல்லது கடித தலைப்பிலே அந்த எங்களுடைய கையொப்பமிடவில்லை என்று சொல்லுகின்றது எந்த விதத்திலும் ஒரு நியாயபூர்வமான அல்ல ஒரு பொருத்தமற்ற விடயமாக இருக்கின்றது. ஆகவே இது உண்மையிலே எங்களுக்கு வேதனை அளிக்கின்றது. ஏனென்றால் இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் கௌரவ மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைவருமே இது விடயங்களிலே நாங்கள் கூடிய அக்கறை எடுத்து செயற்பட்டிருந்தோம். ஆனால் இன்று அவர்கள் இந்த ஒரு கடித தலைப்பிலே கையொப்பமிடையில்லை என்று சொல்லுகின்ற ஒரு பொருத்தமற்ற அந்த கோரிக்கையின் காரணமாக இன்று இந்த அளவீட்டு பணி நடைபெறவில்லை. ஒருவருடைய காணி அளக்கப்பட்டான்னு அவர் தன்னுடைய 2-3 எல்லைகளை மட்டும் காட்டியிருந்தார், முழுமையாக காட்டவில்லை. பிரதேச சபை என்ற பாதை அடையாளம் காணப்பட்டது. ஆனால் காணி உரிமையாளர்கள் தங்களுடைய இது தனியார் காணி என்ற ரீதியிலே காணியினுடைய உரிமையாளர்கள் வந்து தங்களுடைய எல்லைகளை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் நாங்கள் அவர்களை அழைத்து அவர்களிடம் இந்த வினயமாக இந்த கோரிக்கை முன்வைத்த போதும் அவர்கள் எந்த விதத்திலும் ஒரு பொருத்தமான ஆரோக்கியமான கோரிக்கை முன்வைத்திருப்பீர்களாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அதை பரிசீலித்திருப்போம். ஆகவே வேறு திணைக்களை சேர்ந்த அதிகாரிகள் ஒரு பிரதேச செயலகத்தினுடைய கடித தலைப்பிலே கையெழுத்து வந்தது பொருத்தமற்ற ஒரு விடயம். அடுத்த கட்டமாக நாங்கள் இந்த விடயங்களை இன்று அறிக்கையாக அந்த கொழும்பிலிருந்து வந்த அதிகாரிகள் எங்களுடைய கையொப்பத்தோடு எடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த குழு அடுத்த கூட்டத்தை கூடி அதுக்குரிய தீர்மானத்தை எடுக்கும். வாய்மொழி மூலமாக நேற்று வர பிரதேச செயலர், அரசாங்க அதிபர் எல்லாம் எங்களுக்கு அறியப்படுத்தினது வந்து இந்த காணிகளை தாங்கள் அந்த நியமிக்கப்பட்ட குழு யாராலன்றது எங்களுக்கு தெரியாது. ஒரு குழு நீதியமைச்சர், புத்த சாசன அமைச்சர், கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகர், எங்களோட பிரதேச செயலாளர், அரசாங்க அதிபர், ஒன்னர் அமைப்பின் ஒரு பிரதிநிதி, அந்த புத்தகைக்கு உள்ளுக்கு இருக்கிற புத்தகைக்கும் அவர் சார்ந்த இன்னும் யாரோ இருக்கணும், யாருன்னு தெரியாது. அங்கே பேசப்பட்டதுகள் எதுவுமே எங்களுக்கு உடனுக்குடன் அறிய தராவிட்டாலும் எங்களுக்கு இப்போ கடந்த கிழமை அறியப்படுத்தப்பட்டது. காணிகளை அளவிட்டு எங்களோட அளவு எல்லைகளை அடையாளப்படுத்தி மக்களுடைய காணிகளை விடுவிப்பதாக. ஆனால் எங்களை இங்கே வந்த பொழுது கடந்த முறை அது இங்கே உள்ள யாரால் நிறுத்தப்பட்டது. திரும்ப எங்களுக்கு ஒரு எழுத்து மூலம் நாங்கள் கோரிக்கைப்பட்டிருந்தோம். எழுத்து மூலம் எதையும் தயங்கினவர் இப்படி ஒரு எழுத்து மூலம் எங்களை இந்த முறை அழைச்சிருக்கிறோம். அங்கே இருந்த ஒரு கடிதம் வந்ததாயும் அந்த கடிதத்துக்கு நாங்கள் இந்த 17 பேரும் பேர் போட்டு அந்த கடிதத்துக்கு நாங்கள் இதில் வடிவாக பாருங்கள், திஸ்ஸ விகாரை சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்க ஃபோக்கஸ் பண்ணுங்கள். திஸ்ஸ விகாரை சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்க தான் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்றதை எங்களை அழைச்சோம், நாங்கள் வந்தனாங்க. ஆனால் இங்கே நாங்கள் கேட்டது, நீங்கள் வாய் மூலம் சொன்ன மாதிரி ஒரு கடிதத்தை பிரதேச செயலாளர் தான் இந்த ஏரியாவுக்கு பொறுப்பு, அவள் தான் இதில் கூப்பிட்டுருக்கிறார். இதே போல் லெட்டர் ஹெட்டில் ஒரு கடிதத்தை இதே போல் எல்லாரையும் போட்டு காணி எல்லைகளை அடையாளப்படுத்தி உங்களுக்கு விடுவிக்கிறதுக்குரிய ஏற்பாடாக கலைச்சதாக இருந்தால் அதை விடுவிக்கிறது ஏற்பாடாக அடையாளப்படுத்த போகிறோம் என்று எழுத்து மூலம் தர சொல்லி, அவை எழுத்து மூலம் தர்றதுக்கு கடுமையாக பின்வாங்கி மனத்தியால கணக்காக நாங்கள் அங்கால இருக்க உள்ளுக்கு கூட்டங்கள் நடைபெற்றது மாறி மாறி. இடையில் பிரதேச சபை தலைவர் அங்கே அழைக்கப்பட்டார். முதல் அழைக்கப்பட்டது தெரியாது, இடையிலே வந்தார். வந்து பிரதேச சபை தலைவரும் இடையில் எங்களோட கலந்துரையாடி தான் பொறுப்புன்னு சொன்னார். எந்த வகையில் பொறுப்புன்றதை நாங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்டோம். பிரதேச சபையில் முடிவெடுக்கப்பட்டது அதில் ஒரு போர்டு போடுறதாக. ஆனால் அந்த போர்டையே நீங்கள் போட முடியாமல் இருக்கிறீங்க, எந்த காணிகளுக்கு நான் பொறுப்பு அண்டு எந்த வகையில் சொல்லுவீங்களண்டு அவருக்கு அதுக்கு பதில் நியாயமற்ற பதில்களை சொல்லலாம், நியாயமான பதில் சொல்லிடாது. ஒரு போர்டை போட இயலாத பிரதேச சபையாலையும் அதன் தலைவராலையும் இந்த காணிகளுக்கு பொறுப்பண்ட உத்தரவாதம் எங்களுக்கு வாய் மூலம் தர இயலாது. அதை நாங்கள் ஏற்கவும் இயலாது. திரும்பவும் கதைச்சு எந்த ஒரு லெட்டர் பேட்டும் இல்லாமல் பிரதேச செயலர்ன்ற லெட்டர் பேட்டில் நாங்கள் கேட்டதுக்கு தர ரெடி இல்லைன்றதை தெளிவாக சொல்லிக்கணும். ஒரு வெற்றுத்தாளில் எழுதி அந்த கமிட்டி சார்பான அந்த 3 அமைச்சர் மேலே இல்லை இந்த இடத்துல கமிட்டி சார்பாக டிஎஸும் ஜிஏயும் அந்த ஓனர் அமைப்பின் பிரதிநிதியும் வந்த ஆக்களை அளந்து தள்ளாமண்டிச்சினோம். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை. ரெண்டாவது ஒரு விஷயம், நேற்று வரை எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது யாழ் மாவட்ட நில திணைக்களம் அளக்கிறதாகவும் 2 பேரின் பேர் தான் கொழும்புல நில திணைக்களத்திலேருந்து 2 சேவைய சூப்பரண்டன்மார் வருவினமண்டு. இன்றைக்கு இங்கே வந்தது அங்கே இருந்து 2 டீம் சேவைய சூப்பரண்டன்மாரோட 2 டீம். அவை எங்களை கடைசி வரை அளக்க ஒப்புதலை கேட்டுக்கொண்டிருந்தவ நாங்கள் கொடுக்க இல்லை. 3ஆவதாக இன்னும் ஒரு பகுதியும்
எங்களுக்கு அறியப்படுத்தாமல் இங்கே வந்து நிற்கிறதா அறிஞ்சது எங்களை குழப்பத்துக்குள்ளே உள்ளாக்கினது. அதாவது தொல்பொருள் திணைக்களத்தின் பிரதிநிதிகள். இது நேற்று வர தொல்பொருள் திணைக்களத்தில் எந்த ஒரு இதுவுமே இங்கே அடையாளப்படுத்த இல்லை. கூகுள் மேப்பில் இருந்து எங்கே எடுத்து பார்த்தாலும் இது 19ஆம் ஆண்டு உருவானதை தெளிவாக காட்டலாம். இப்போ உலகம் வேகமாக போகுது. அப்போ தொல்பொருள் திணைக்களம் அங்கே வந்துட்டு கொண்டு எழுத்து மூலம் ஒன்றும் தரையில் உங்களோட காணியை காட்டுங்கன்ற முயற்சி கடும் முயற்சி. இந்த எத்தனை மனத்தியால் நீங்கள் வந்து எத்தனை மனத்தியால் நாங்கள் வந்து அந்த கடும் முயற்சி நாங்கள் ஃபோன் கதைக்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. ஓகே, நாங்களும் ஆலோசனை கேட்க வேண்டிய நிர்பந்தம், அவையும் ஆலோசனை கேட்க வேண்டிய நிர்பந்தம். ஆனால் எந்த ஒரு எழுத்து மூலமும் தராமல் அளக்கணும் என்ற பிடிவாதத்தில் நின்றபடியால் அது லெட்டர் கேட்டில் நாங்கள் எங்களை பிரதேச செயலாளர் தான் எங்களுக்கு அறிவித்தவன். பிரதேச செயலாளர் எங்களுக்கு அது இதே போல் எல்லாத்த பேரையும் போட்டு இந்த காணிகளை விடுவிக்கிற நோக்கோடைன்றதை பயன்படுத்தலாம். அது பயன்படுத்த எழுதவழி கடிதம் எழுத ஆரம்பிக்கணும். அந்த ஃபைலை அப்படியே தங்கள் ஃபைலோடு சேர்க்கணும். இல்லை ஒருக்கா தரலாம், இல்லை ஒருக்கா தர இயலாது. எங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க இயலாதுன்றது பிரதேச செயலாளர் கடைசியாக சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு காணி விடுவிக்கிறதுன்றதை கொடுக்க இயலாதுண்டு. அப்படியேண்டா அந்த பிரதேச செயலாளர் அந்த குழுவுக்கு போய் என்ன முடிவெடுத்ததுன்றதை என்ன அது பண்ணால் ஒரு பெறுமதியும் இல்லாமல் போகுது. இது தொடர்ச்சியாக ஒரு பெறுமதியும் இல்லாமல் ஏதோ ஒரு வட்டம் தடுக்குதுன்றது தான் எங்களுடைய இது. நாங்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. நாங்கள் கேட்டது லெட்டர் தர முடியலை. நாங்கள் எங்களோட இடத்த காட்ட இல்லை. நாங்கள் காட்டினா தான் நடக்கலாம். தாங்களாக வலிக்கிட்டு உள்ளுக்கு இருந்து கதைச்சிட்டு தாங்களாக வலிக்கிட்டு போயினோம். ஜிஏ சில முயற்சிகளை செய்திருக்கலாம். ஆனால் தடுப்பு எங்கேயோ இருந்து வருது. நாங்கள் பிரதேச செயலரையோ அரசாங்க அதிபரையோ கொண்டு குற்றம் சொல்ல வேண்டிய மாட்டம் தேவையில்லை. அங்கே மேலே இருந்து இங்கே ஒரு தடுப்பு வருது. நாங்கள் வெளியிட கூடியிருக்கிறோம், அவள் உள்ளே கூடியிருக்கிறோம். கடைசியாக லெட்டர் கேட்டில் கொடுக்க வேண்டாம் என்று எங்கேயோ ஒரு தடுப்பு வந்தபடியால் அவன் லெட்டர் கேட்டில் தரையில்லை. எழுத்து மட்டும் இல்லாதால நாங்கள் எங்களை காணிகளை காட்டையில் இந்த கடித தலைப்பில் வந்து இப்போ பிரதேச கடித தலைப்பில் வந்து இணைய நிர்வாக அதிகாரிகள் வந்து கையெழுத்து வைக்கலான்ற ஒரு காரணத்தை வந்து மாவட்ட செயலாளர் சொல்லியிருந்தேன். நாங்கள் கேட்டது நாங்கள் வேறு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். உங்களோட மீட்டிங் ஓகே, உங்களோட குழுவால் சைன் பண்ணுறீங்களோ அதை குழுவால் சைன் பண்ணி உங்களோட லெட்டர் கோட்டோட டிஎஸ்க்கு தானே எங்களை வேற சொன்ன நீங்கள் எங்களை நேராக கேட்கல தானே, டிஎஸ்க்கு அறிவிச்சு டிஎஸ் தானே. அதே போல் எல்லாரும் சைன் பண்ணி உங்களோட வெற்றி கடிதம் இருக்குல்லோ, கடிதத்தில் எல்லாரும் சைன் பண்ணி நீங்கள் டிஎஸ்க்கு கோட் பண்ணுங்க பிரதேச செயலருக்கு. பிரதேச செயலர் அந்த கடிதத்தின் இதை போட்டு எங்களுக்கு அவாண்டு லெட்டர் திரட்டுக்க வேண்டும். நியாயம் தானே. அங்கே அதாவது அந்த குழுவில் எடுத்த முடிவுக்கு வராங்க. அதுக்கு நாங்கள் அந்த குழு அனுப்பின கடிதத்துக்கு டிஎஸ் எங்களுக்கு கடிதம் அழைச்சிருக்கிறா என்ன. அதே போல் இந்த குழு உங்கள் கூடி எடுத்த முடிவு நியாயமானது ஆயிருக்கலாம். அந்த குழு எங்களோட பிரதேச செயலருக்கு கொடுக்கணும். அந்த பிரதேச செயலர் அந்த கடிதத்தின்படி எங்களுக்கு அதை தரலாம் அவாண்டு லேட்டர் என்ன நியாயம். இந்த இது தந்தது போல் அது தர்றதில் எந்த ஒரு தயக்கமும் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் தேடி பிடிச்சி தயக்கங்கள் இருந்தால் ஊழங்கள் வழியில் விடுங்க. இதுவரைக்கும் பிரதேச செயலர் தன்னுடைய அந்த பதவி முத்திரையை உறுதிப்படுத்தின அந்த கடிதத்தின் சீலர் அந்த கடிதத்தில் கொடுத்துருக்கு. எதில் அவன் எந்த இல்லை தெல்லிப்பல பிரதேச செயலர் தன்னை உத்தியோகபூர்வமான பதவி நிலையை உறுதிப்படுத்தின முத்திரையை அதில் சைன் வச்சு சீல் பண்ணி கொடுத்துருக்கு. இல்ல இல்ல அது 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 பெருமதியற்றது. அப்படி கொடுத்துருக்கிறாங்க. அதுல நீங்க சட்ட சிக்கல் வந்தால் அது செல்லுபடியற்றதுன்றது எங்களுக்கு சட்ட ஆலோசகர்கள் வழங்கிய ஆலோசனை. அவைக்கு என்ன தடங்கள் இப்ப அவை அந்த குழு இப்ப குழுவா முடிவெடுத்திருக்கணுமல்லோ, அந்த குழு பிரதேச செயலருக்கு தான் அறிவிக்கணும். நடைமுறை ஒன்று இருக்குதானே, அவன் நடைமுறையை தானே பின்பற்றிக்கணும். அந்த நடைமுறையின்படி தான் எங்களை அழைச்சிருக்கணும். அப்ப பிரதேச செயலருக்கு அந்த குழு அறிவிச்சா அந்த கடிதத்தை கொடுத்தா பிரதேச செயலர் தான் எங்களுக்கு அதை தரணும். அதான் நடைமுறை. அந்த நடைமுறை அதான் எங்களுக்கு விளங்கப்படுது. வந்து இது வந்து ஒரு கமிட்டி தானே வந்துருக்கு. இதில் வந்து கமிட்டி செலக்ட் பண்ண கமிட்டி பங்குதாரர்னு சொன்னாங்கல்ல, போன முறை தரப்பட்ட பங்குதாரர் இந்த முறை வந்திருக்கு. பங்குதாரர் வந்து இதில் வந்து உள்ள இருக்க நடந்த மீட்டிங்கில் அதை மினிட்ஸ் ஆக்கி அந்த மினிட்ஸை வச்சு கொண்டு டிஎஸ் லெட்டர் வந்துருக்கலாம். பங்குதாரர் தவிர வேற யாரும் வந்திருக்கீங்க. பங்குதாரர் சொன்னாலும் வந்திருக்கீங்க. பங்குதாரரை வச்சு கொண்டு இந்த மீட்டிங் மினிட்ஸ் ஆக்கிடலாம். இன்றைக்கு விகார சம்பந்தப்பட்ட விகாரையில் வந்து ஒரு மீட்டிங் நடந்தது, கலந்தாலோசனை நடந்தது. இதில் தீர்மானம் எடுத்திருக்கிறோம். இதில் வந்து காணி அளந்து மக்கள்கிட்ட கொடுக்குறன்ற தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம்ன்ற கோட்பாட்டோட டிஎஸ் வந்து இந்த லெட்டரை தந்துருக்கலாம். அந்த லெட்டரை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதில் 6 பேரும் சைன் பண்ணி டிஎஸ் லெட்டரில் தரவணும் பண்ணுற நாங்கள் அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதில் எங்களுக்கு அறிவுறுத்தப்படாத குழுமங்கள் வந்தவ முதலே விசேஷமாக பிறகு நாங்கள் உங்களுக்கு ஒரு இதில் ஒரு விசேடமான குறிப்பாக சொல்கிறேன். பிரதேச சபையில் அனுமதி பெறாத கட்டிடம் வந்து பிரதேச சபையில் ஏகமனதாக தீர்மானம் எடுத்து அந்த போர்ட் போட போகிறோன்னு கொண்டு வந்து அது தடுத்து நிறுத்தப்பட்டு அதில் ஒரு பெரிய கலவரம் நடந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ பிரதேச செயலாளர் பிரதேச சபை தவிசாளர்
ஒதுக்கப்பட்டுட்டார். இன்றைக்கு இடையிலே அவர் வந்தவர் அவரும் முழு முயற்சி அவையோட கதைச்சு எங்களுக்கு கடிதம் ஒன்றும் எடுக்காமல் அதை அளக்க விடுங்கொண்டதான் அவற்றை முழு முயற்சியும். நாங்கள் வாயால் சொல்லி எடுத்து தருவோம்டா இந்த வர இயலாததை நல்லா யோசிங்கோ. நான் இதில் மதில் கட்டினால் அனுமதி பெறாமல் பிரதேச சபை சட்டம் அனுமதி பெற இல்லை என்று வழக்கு போட்டு அதை இடிச்சு கொண்டு இருக்கணும் பிரதேச சபையில். இது எல்லா இடமும் நடக்குது. என்ன அனுமதி பெறாமல் இதெல்லாம் அனுமதி இல்லை. அனுமதி பெறாமல் இவ்வளவு கட்டிடம் அந்த மதில சொல்கிறேன். அந்த மதில கணக்கு கிடக்கு அந்த மதில காட்டி உங்களுக்கு இதெல்லாம் இப்படி இதாளுக்கு வழக்கு போடுறீங்களாண்டா இல்லை அதை பற்றி கதைக்கல. அந்த நாள் அதை பற்றி கதைக்கல. அது டீல் பண்ணினா தான் போடுவேன் சொல்கிறார். விளங்குதோ? அவர் அவரும் அதைத்தான் ஃபோர்ஸ் பண்ணுறார். ஒரு நடவடிக்கை ரெண்டு பேரை எடுக்க முடியல. எங்கட காணிக்க எங்களை நெருக்க வரதுக்குள்ளாக்கினா காணிக்காரரை கூப்பிட்டு இவ்வளோ நேரம் வச்சு ஒரு நெருக்கு வாரத்தை உருவாக்குறதுக்கு இதாண்டினா. அதை விட எங்களோட வாகனங்கள் காலையிலேயே மறைக்கப்பட்டது. உரிமையாளர் வாகனம் இவ்வளோ காலம் வராமல் நேரடியான குற்றச்சாட்டை சொல்கிறேன். அமைச்சர் அதை டீல் பண்ணவர். அமைச்சர் வெளிநாட்டில் வர இல்லையாண்டு பையங்க பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜாவை பல முறை நான் முயற்சி செய்தேன். அவர் இதை பற்றி கதைக்க விரும்ப இல்லை. இன்றைக்கு வந்துட்டு நான் பொறுப்புன்றார். நான் எந்த வகையில் பொறுப்பு இந்த வேற எங்களோட கதைக்க முயற்சி செய்யாத நீங்கள் என்று கேட்க அது அப்படித்தான். அமைச்சர் கதைச்சவர் தானே, அது அப்படித்தான் திணிக்கத்தான் பார்க்கினேன். சரி, அப்போ யார் பொறுப்புன்றதை வாயால் சொல்லி செய்யலாமோ? உங்களுக்கு விளங்குதா? வாயால் பொறுப்பு கூறி செய்யக்கூடிய வேலையா? எத்தனை வருஷம் இது கட்டுமானம்? சொல்ல மக்கள் மறைக்க கட்டமாட்டம் பல கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. ஒரு சிம்பிள் சொல்யூஷன் கடைசியாக நாங்கள் ஜிஏஎம் முயற்சி செய்தவர் போலோடக்கு அறிகிறோம். இதை சிம்பிளான சொல்லுதல். இப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு இது ஆமி கட்டினதை ஆமி விட்டுட்டு போட்டு இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு கட்டிடத்தை உள்ள வச்சா மிச்ச ஜனம் அந்த அளக்கு எல்லா இடமுமே இவ்வளோ காலமும் ஜிஏட்டு ஒப்படைக்கப்பட்ட ஹானிகள், இராணுவ கட்டுப்பாட்டிலேருந்து ஜிஏட்டு ஒப்படைக்கப்பட்ட ஹானிகள் கவர்மெண்ட் சர்வேரிங் இல்லாமல் ஓப்பனாக தான் விட்டவர். நாங்கள் தான் ப்ரைவேட் சர்வேரிங்கை பிடிச்சி அடத்து எடுத்தது வழிபடக்கில். இப்போ முதலாவது தரமாக இது அன்றைக்கு இது ஜிஏட்டு ஒப்படைக்கப்பட்ட தகவல் எங்களுக்கு வந்திருக்கு. ஜிஏட்டை இராணுவ கட்டுப்பாட்டு இருந்து ஜிஏட்டை ஒப்படைக்கப்பட்டு தான். அப்போ இது மட்டும் என்னத்துக்கு அன்றதும் எங்களுக்கு பல கேள்விகள் இருக்குது. ஓப்பனாக விடலாம். ஓப்பனாக ஏதோ ஒரு சக்தி அதை தடுக்குது.